இதுதான் கேபிட்டல் ஆஃப் உஸ்பெகிஸ்தான். இதெல்லாம் தூங்க போன ஆள் நடுவில் நிற்கிறானே பார்த்தீங்களா? என்னங்க நடத்துறாங்க ஹாஸ்டலு? தங்குன்னா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், புக்கிங் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ மணி இப்போ 12. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்க இருந்து புக்காரா ஸ்டேஷன் தான் போயிட்டு இருக்கோம். எப்படி இருக்கு இந்த 6 மணி நேரம் பயணம்? ஏன் கூட நீங்க ஜர்னி ட்ரை பண்ணுங்க. என்ன பிரச்சனைனா, ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் இவங்க வந்து ஏசியோ டாய்லெட்டோ எதுவும் யூஸ் பண்ண விட மாட்டாங்க. ஒரு விதமான ரயில்வேஸ், ஒரு விதமான இது. மொத்த சமோசா 10,000 ரூபாய் எடுத்துட்டு போறாங்க. வந்து பாத்தீங்கன்னா ஒரு 250ல போகும். இது வந்து 120ல தான் மேக்ஸிமம் ஸ்பீடு. குட் ஈவினிங் மக்கள், வெல்கம் பேக் டு மை சேனல் மார்வெலஸ் ஸ்டேஷன். இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா, இங்க இருந்து புக்காரா ஸ்டேஷன் தான் போயிட்டு இருக்கோம். ஓகே, தேங்க் யூ, பை பை, பை, see you next time. கேப் வெயிட் பண்ணு, வாங்க கிளம்புவோம். நம்ம சொன்ன மாதிரி இன்னும் புக்காரா ஸ்டேஷன் தாங்க போயிட்டு இருக்கோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 16:25. அதாவது இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 மணி ஆக போது, 3:58 ஆகுது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இந்தியாவுக்கும் எங்களுக்கு 1/2 மணி நேரம் டிஃபரன்ஸ். அதை அப்பப்போ ரிமைண்ட் பண்ணிடுறேன், ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 4:25க்கு நம்ம ரீச் ஆகிட்டோம். 4:55க்கு நம்ம ட்ரெயின் இருக்குது. ஸோ கரெக்டாக இருக்கும். ½ அன் ஹவர் ஆம்பிள் ஆஃப் டைம் இருக்குது. நம்ம ஒரு காஃபி வாங்கிட்டு கூட அதுக்கப்புறம் ட்ரெயினில் ஏறலாம், ஓகேங்களா? ஸோ போகிறோம் ஏர்போர்ட்டுக்கு, சாரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு. இங்கே ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரங்க. புக்காரா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து புக்காரா சிட்டி சென்டருக்கு 1/2 மணி நேரம். நீங்கள் வரீங்கன்னா அதை செஞ்சு கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. இந்த பிளாக் நீங்கள் பார்க்குறீங்களா, இது தாஷ்கண்டில் இருக்கிற ஹாஸ்டலில் போய் தான் இந்த பிளாக் முடியும், ஓகேங்களா? எப்படி இருக்கு இந்த 6 மணி நேரம் பயணம்? ஏன் கூட நீங்க ஜர்னி ட்ரை பண்ணுங்க. ட்ரெயின்குள்ள வந்து உட்காந்துட்டோம். ஆக்சுவலா உங்களுக்கு அது என்ன நடந்ததுன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேர் நடந்து வந்தாங்கல்ல, நீங்க போடுறேன் கீழே பாருங்க. நடந்து வந்தாங்களா, அவங்க வந்து இந்தியாவான்னு கேட்டாங்க. ஆமா அப்படின்னு சொன்னேன். ஹாப்பி ஆகிட்டு வேணா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ள செக்இன் பண்ணோம். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஃபுட்டேஜ் நீங்கள் போடுறோம் பாருங்க. செக்இன் பண்ணிடுவேன். உள்ள ட்ரெயின்குள்ளே ஏறி டாஷ்கண்ட் நோக்கியான பயணத்துக்கு உட்காந்துட்டாங்க. என்ன பிரச்சனைனா, ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் இவங்க வந்து ஏசியோ டாய்லெட்டோ எதுவும் யூஸ் பண்ண விட மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. அதே மாதிரி கம்ப்ளீட் செக்யூரிட்டி, ஸ்கேனர், ஏர்போர்ட்ல எப்படி ஸ்கேனர்ஸ் இருக்கும் அதே மாதிரி இவங்க இங்க வந்து ஸ்கேனர் போட்டு உள்ள விடுறாங்க. இங்கே உள்ள ஏத்துறதே கிடையாது இவங்க, ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட செக்யூரிட்டி தான் இங்க இப்போ வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க இருந்து இங்க டைம் டேபிள் போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ காலையில வந்து 9 மணிக்கு ட்ரெயின் எடுக்கிறாங்க டாஷ்கண்ட்ல இருந்து. வில்செஸ்டனுக்கு 11:10 வருது, 11:10 ஜாக்சன் வருது, 12:44 சமர்கண்ட் வருதுங்க, ஓகேங்களா? 14:07 நைவை வருது, 15:55 கீழ்பெட்ரா வருது, 15:24 புக்காரா வருதுங்க. திருப்பி அதே ட்ரெயின் ஈவினிங் 4:55 கிளம்பி 17:27 கீழ்பெட்ரா, 18:07 நொய்வி, 20க்கு சமர்கண்ட், ஓகேங்களா? 19:21 கிட்டத்தட்ட சமர்கண்ட்ல மட்டும் 1/2 மணி நேரம் நிக்குதுங்க வண்டி. 39 நிமிஷம் நிக்குது வண்டி. 20 நிமிஷம் சமர்கண்ட்ல நிக்குது, இங்க வரும் 39 நிமிஷம் நிக்குது. ஸோ திருப்பி 21:07 21:09 அப்படி போயிட்டு வரவேதான். ரிட்டர்ன் போகும்போது வண்டி சமர்கண்ட்ல தான் போகுது. ஸோ 39 நிமிஷம் நிக்குதுங்க. இன்னும் வீட்டை இமேஜின், ஓகேங்களா? குழந்தைங்களாம் கத்திட்டு இருக்காங்க. ஸோ டாய்லெட்டு வண்டி மூவ் ஆனாதான் தருவாங்களாம், ஏசி வண்டி மூவ் ஆனாதான் தருவாங்களாம். ஸோ நம்ம இப்போ தாஷ்கண்ட் நோக்கான பயணத்தை வந்து ஆரம்பிச்சிட்டோங்க. ரைட்டில் பார்த்து தெரியும், ஆல்ரெடி இங்கே ஒரு கூட்ஸ் வண்டி போயிட்டு இருக்கு. ஸோ டெய்லி ஞாபகம் வச்சுக்கோங்க, காலை 9 மணிக்கு ஒரு ட்ரெயின் தாஷ்கண்ட் கிளம்பி மதியானம் புக்காராக்கு 3:30 மணிக்கு வருது. அதே ட்ரெயின் 4:45 5 மணிக்கு, ஆல்மோஸ்ட் 5 மணி 4:55 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்க. கரெக்டாக 4:55 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 4:55 ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு நைட்டு 11:34 வந்து விட்டுறான் அவங்கள. ஸோ ஓகேங்களா? ஸோ கரெக்டாக பங்க்சுவலாக இருக்குங்க ட்ரெயின். ஒரு நிமிஷம் கூட தவற மாட்டேங்குது. அப்படி சூப்பராக எடுத்துகிட்டு போகிறான் ட்ரெயினை இங்கேருந்து, ஓகேங்களா? ஸோ அப்படியே வெளியில் பார்ப்போம். ப்ராபபிளி நம்ம இன்னைக்கு சன்செட்டு கூட பார்க்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. போகிற வழியிலாமே வந்து அப்படி வந்து இருக்கு. 8 மணிக்கு போதா, 7:21 போகுது சமர்கண்ட். ப்ராபபிளி அதுக்குள்ளே போகிறதுக்குள்ளே இருட்டிடுவாங்க டெஃபினட்டா. ஸோ போகிற வழியில இந்த சில தான் பார்ப்போம். போகிற வழியில நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்க, எல்லாமே வந்து பேரன் ஐலாண்ட் தான், பேரன்ஸ் தான்.
ஸோ 2 ட்ராக் தான் இருக்கு. ஸோ இப்போ தாங்க ஏசி ஆன் பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன் இந்த சிஸ்டம்னு எனக்கு புரியல. முன்னாடி ஆன் பண்ணி விட்டா தான் என்ன எலக்ட்ரிசிட்டி பிரச்சனையா? ஒரு ஊரில் ஒரு விதமான ரயில்வேஸு, ஒரு விதமான இது பார்த்தீங்கன்னா பேரம் ஏசி தான் வாங்கணும் போல. பாருங்க, மொத்த சமோசா 10,000 ரூபான்னு எடுத்துட்டு போகிறான். 5,000 ரூபாய் கேட்டேன், கடைசி 8,000 ரூபாய்க்கு வந்தான். என்ன பண்ணுறோம், பசிக்குது, வேறு வழி இல்லை. இப்போ போகுதுன்னு தெரியல. சாப்பிடும் இறங்கிட்டான். ஒரு 10 நிமிஷம் வண்டி நிற்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஏதாவது வாங்கணும், வாங்கிடலாம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் இந்த ஜேர்னி போனதே இல்லை, ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஸோ சமர்கண்டை வந்து இறங்கியிருக்கோம். அப்போ ஏதாவது ஸ்நாக்ஸு ஏதாவது வேணும்னா வாங்கிட்டு போவோம். வாழைப்பழம் ஏதாச்சும் இங்கே கடை இருக்குது, ஸோ இங்கேயே வாங்கிட்டாங்க. ஸோ மணி இன்னும் கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10:56 ஆகுது. இப்போது 11:41க்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போய் சேர்றோம் டைம். ஆக்சுவலாக எவ்வளோ ஸ்பீடில் இப்போ ட்ரெயின் போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா 118. சரிதா உங்களுக்கு? 118, 1120 அது போயிட்டுருக்கு. 120 ஸ்பீட் தான் மேக்ஸிமம் நினைக்கிறேன். 120 தான் மேக்ஸிமம். ஏன்னா புல்லட் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 போகும். இது வந்து 120 தான் மேக்ஸிமம் ஸ்பீடு. இந்த டாஷ்கெண்டுக்கு இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை கிலோமீட்டர் தெரியல எனக்கு, பார்த்துருவோமா? டாஷ்கெண்ட் கரெக்டாக இன்னும் 87 கிலோமீட்டர் இருக்கு ரீச் ஆகுது டாஷ்கெண்டுக்கு. ஸோ தெரிஞ்சு இன்னும் ஒரு 45 மினிட்ஸில் போயிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 120ல் நிற்காம போயிட்டே இருக்காங்க. 120ல் ட்ரெயின்ஸ் எல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது. அதனால் வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது இங்கே. இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் லெஃப்டில் பாருங்க. இது ஒரு 2-2-1 கான்ஃபிகரேஷனு. அதனால் நடக்கிறதுக்காக இருக்கட்டும், உட்காந்து சீட்டுகளாக இருக்கட்டும், அதில் படத்துக்கிட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு சீட் இருக்குது. லெக் ரூம் ஸ்பேஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ உஸ்பெக் ரயில்ஸில் லெக் ரூம் ஸ்பேஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஓகேங்களா? நம்ம நேற்று வந்து ரயில் அதே ட்ரெயின் தான் இதுவும். புக்காராலேருந்து கிளம்பி காலையில் சொன்ன மாதிரி காலையில் 9 மணிக்கு கிளம்பி மதியானம் வந்து 3:24க்கு வருது. நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4:55க்கு வந்து அங்கேருந்து கிளம்பி நைட் 11:41க்கு இங்கே வந்துடுது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் டைமிங். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா நைட் ட்ரெயின்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து பிளான் பண்ணி வரலாம். எனக்கு தெரிஞ்சு புக்காராவில் ஒரு நாள் ஸ்டே பண்ணலாம், சமர்கண்டில் ஒரு நாள் ஸ்டே பண்ணலாம், புக்காராவில் 2 நாள் கூட ஸ்டே பண்ண திங்ஸ் இருக்குது, சமர்கண்ட்லேயும் ஒரு நாள் ஸ்டே பண்ண. ஒரு நாள் போதும் சமர்கண்டில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தஜிகிஸ்தான் பண்ணுறீங்கன்னா சமர்கண்ட் வழியாகவே தஜிகிஸ்தான் உள்ளவெல்லாம் போகலாம் நீங்கள். ஓகேங்களா? ஸோ டஷன் பே வந்து தஜிகிஸ்தானோட கேபிட்டல் ஆக்சுவல். ஸோ அதுக்கு வந்து செப்பரேட்டாக வீசா எடுக்கணும். இந்த வாட்டி நம்ம போகல தஜிகிஸ்தானு. ஸோ டைம் இல்லாத காரணத்தினால. ஓகேங்களா? ஸோ ஆனால் சாப்பிட்டேன் நான். ஆனால் தூக்கம் ஒரு பக்கம் சொக்குது. நடுவில் வந்து சமர்கண்டில் நிறுத்துறாங்க, அதை பார்த்துருப்பீங்க நீங்கள். அது வாங்கினோம். அது 6 மணி 46 நிமிஷங்க. கிட்டத்தட்ட வந்து நம்ம சென்னையிலேருந்து திருநெல்வேலி போகிற தூரம் இருக்கும் அது. ஓகேங்களா? ஆனால் ஒரு 110 அங்கே கிளாக் பண்ணுவாங்க, இங்கே 120 கிளாக் பண்ணுறான், மேக்ஸிமம் 120. இப்போல்லாம் இந்தியாவில் ஒரு ட்ரெயினையுமே 330 கிளாக் பண்ணுறாங்க உங்களுக்கு ஆக்சுவலாக. அவனா பாருங்க, டிவிலாம் மேலே ஓடுது. அதனால உங்களுக்கு டிவி ஓடுது, ஏதோ ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கு. என்ன பாட்டு, இந்த லாங்குவேஜ்னு தெரியல. ஆனால் முக்கால்வாசி பேர் இங்கே வந்து ஹிந்தி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஹிந்தி மூவிஸு, ஹிந்தி லாங்குவேஜ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க இங்கே. ஓகேங்களா? சரி, வெயிட் பண்ணுவோம். டாஷ்கண்ட் நோக்கி நம்ம பயணத்தை தொடர்ந்து பயணிப்போம். ஓகேங்களா? டாஷ்கண்ட் வந்தோடனே சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் லைட்டாக பாருங்கள், தூக்கம்லாம் வருது. ஏன்னா மணி இப்போது 11 போகுது. ஓகேங்களா? ரொம்ப டயர்டாக இருக்குது. ரூம் போய் கம்மி படுத்து ரெஸ்ட் எடுக்க தான் போதும் இருக்குது எனக்கு இப்போது. ஓகேங்களா? ரூம் புக் பண்ணிட்டேன். ரூம் வந்து நான் எவ்வளோ சொல்கிறேன், 1300 நினைக்கிறேன் 2 நாளைக்கு. ஆமாம், 1300 நினைக்கிறேன் 2 நாளைக்கு வித் பிரேக்ஃபாஸ்ட்டோட. சண்டே ஆக்சுவலாக சொன்னல, சண்டே ஒரு பிளான். நாளைக்கு வந்து எனக்கு கவர் பண்ணுறேன். நாளைக்கு காலையில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அது ஒரு 5 நிமிஷம் டிலேக்கு அப்புறம் டாஸ்க் பண்ணாச்சு. தாங்க சீட்டு நல்லா புஷ்பேக் சீட்டு, ஹாட் வாட்டரு. இங்கே வந்து ஒரு கூப்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. ட்ரெயின் மேனேஜருக்கு, கோச் தனியாக ஒரு கோச்சுக்கு ஒரு மேனேஜர் கொடுத்துருக்கு. இந்த பக்கம் நிற்கிட்டு பார்த்தீங்களா, டால்கோ. இதுதான் வந்து ஃப்ரெஞ்சு ரயில், சாரி ஸ்பானிஷ் ரயில். ஸோ நம்ம ஸ்பெயினில் போனோம்ல,
அதே மாதிரி ட்ரெயின் தான் இது. டால்கோ ஃப்ரெஞ்சு அண்ட் ஸ்பெயின் டெக்னாலஜிஸ் சேர்ந்து உருவாக்குறாங்க அந்த டால்கோ. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 250 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும் இங்கே உஸ்பெகிஸ்தானில். இதான் புல்லட் ட்ரெயின் நான் சொன்னதில்ல, புல்லட் ட்ரெயின். ஸோ அதான் இது. ஸோ அதுக்கான ட்ராக்ஸை பாருங்க. இது நார்மல் ட்ராக்கு, அது புல்லட் ட்ரெயின் ட்ராக்கு. கொஞ்சம் கர்வ்டாக இருக்குது. ஹை ஸ்பீடுக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கேருந்து எப்படி போகிறது? வேறு யார்? யாண்டெக்ஸ் தான். யாண்டெக்ஸ் சீஃப் தான் மேலே மீன் ரூமுக்கு பாருங்க. கூட்டம்லாம் மோதுது. ஏர்போர்ட்லலாம் வந்து பழக வச்சு நிற்பாங்கல்ல, அதே மாதிரி நிற்கிறாங்க பாருங்க. கீழே ரேம்ப் இருக்கு. ஸோ மணி இப்போ 12. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்ஸி புக் பண்ணியிருக்கேன். இன்னும் 2 நிமிஷம். 4 மணிக்கு 5 மணிக்கு ஆரம்பிச்ச ஜெர்னி இன்னும் அடுத்த நாளே வந்துருச்சு. இன்னும் முடியல. ஓகேங்களா? இது கொஞ்சம் டே லாங்காக தான் இருந்துச்சு நமக்கு. புக்காரால பார்த்தீங்களா ஃபுல்லாக சவர்லெட் கார். இங்கேயும் நிறைய சவர்லெட் கார் தான் இருக்கு. ஆக்சுவலாக என்ன இப்போ கதைனா, இந்த கவர்மெண்ட் வந்து சவர்லெட் கம்பெனி டைப் பண்ணியிருக்கலாம் ஒரு காலத்தில். இப்போ கொஞ்சம் மாறிட்டு வருது விசாரிச்ச வரைக்கும். இப்போ மற்ற நிறைய கார்லாம் உள்ளே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இவன் எங்கே வரானே தெரிலங்க. யாண்டெக்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. ஆப் இல்லை, சாரி, யாண்டெக்ஸ் கோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. ஸோ அதுதான் வந்து இங்கே டாக்ஸிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இவன் எங்கே வரான்னு தெரில. இங்கே ஆக்சுவலாக மெட்ரோ எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இதுதான் கேபிட்டல் ஆஃப் உஸ்பெகிஸ்தான். ஸோ வெல்கம் டு டாஷ்கண்ட். ஓகேங்களா? மணி இப்போ 12. இதுக்கு இல்லையா சார் ஒரு 2. சீக்கிரம் கேப் வந்தால் சீக்கிரமாக போயிட்டு ஹாஸ்டல் செக்இன் பண்ணிட்டு தூங்கலாம். எங்கே சார்? எப்போ எங்கெல்லாம் இருக்கு? அங்கே எங்கேயோ காட்டுறாங்க. இருங்க, கேப் ஏறிட்டு பேசுவோம். இங்கே ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று பாருங்க, ஏர்போர்ட் மாதிரி செம்மையாக ஜொலிக்குது. எப்படி கட்டியிருக்காங்க பாருங்களேன். சமர்கண்ட் ஆகட்டும், புக்காரா ஆகட்டும், கம்ப்ளீட் செக்கிங், தரோ செக்கிங் தான் உள்ளே விடுவாங்க. ஸோ அது மட்டும் மாஸ்டர். முன்னாடிலாம் பாஸ்போர்ட் கேட்டுட்டு இருந்தாங்க எல்லாருக்கிட்டையும். இப்போ கேட்கறது இல்லை போல. ஏன்னா 2 வாட்டி ட்ரெயின் ஏறும்போது நமக்கு இது கேட்கல, பாஸ்போர்ட் கேட்கல, எதுவுமே கேட்கல. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஏர்போர்ட்டில் என்ன செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கோ அதை தான் இங்கேயும் வச்சுருக்காங்க. ஸோ வந்தாங்க நினைக்கிறேன். அவன் இந்த பக்கம் ஒரு கார் பார்க்கிங் இருக்கு, இந்த மெயின் என்ட்ரன்ஸு. ஸோ அங்கே போவோம். அரைவிங்க 1 மினிட்னு போட்டுருக்கு. ஸோ இந்த பக்கம் இருக்கான்னு நினைக்கிறேன். பாருங்க ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு. சிட்டி நல்லா ஒரு கேபிட்டல் இல்லை, டெல்லி மாதிரி ஒரு சிட்டி. இது நல்லா ஹாப்பினிங்காக இருக்கு. தேங்க்யூ. ஐயா, தேங்க்யூ. வாட் கார் இஸ் திஸ்? வாட் கார்? கார் நேம்? இங்கிலீஷ்? நோ. ஓகே சார், இங்கிலீஷ் சட்டை விட்டுருங்க. அதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கு, அதான் கேட்டேன். சவரல் கிடையாது. ஆனால் இது வந்து வேற ஏதோ கார் ஆக்சுவலாக. புக்காரா சமர்கண்டை விட இங்கே ரோட்ஸ் ரொம்பவே பெருசாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோ பெருசாக இருக்குது ரோட்ஸு. ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. எத்தனை மணிக்கு போய் சேரும்னு கேட்டிங்கன்னா 12:17, 4.7 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இன்னும். ஸோ அங்கே போய் சேருவோம் நம்ம. எனக்கு சத்தியமாக என்ன காருன்னு கூட தெரியல. இது யாராவது தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணு. இன்னும் கியர் பாக்ஸ்லாம் எப்படி இருக்குது, எலக்ட்ரிக்கா பெட்ரோலா என்ன இளவுனே தெரில. இது என்ஜின்னு பாருங்க. யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க என்ன காரணம், எனக்கு சத்தியம் ஒரு ஐடியா இல்லை. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா, நம்ம செக்இன் பண்ணோம்ல, செக்இன் பண்ணுறதுக்கு இவ்வளோ எடுத்துக்கிட்டோம். என்னாச்சுன்னா, நான் 4 பெட் டாம் தான் புக் பண்ணியிருந்தேன். அவன் என்ன பண்ணுறான், 6 பெட் டாம். ஒரு இன்டிமேஷன் பண்ணலை, நமக்கு தப்பு இல்லை அது. நான் சொன்னேன், இன்னைக்கு ரீஃபண்ட் கொடு அப்படின்னு. இல்லை ரீஃபண்டை தர முடியாது அப்படி இப்படின்னு பேசினான். அதான் நீ இன்டிமேட் பண்ணல, எதுவுமே பண்ணலை, ஏதாவது பண்ணணும் நீ அப்படின்னு சொன்னேன். அவன் என்ன சொன்னான், இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் இங்கே ஸ்டே பண்ணுங்கள், நாளைக்கு உங்களுக்கு சனியுமே கொடுத்துட்றேன். மொத்தமாக என்ன சொன்னேன், $30 கேட்டான். சரி ஓகே, இப்போ $30 $2,500 வருமா? 2,600 கிட்ட வரும். ஸோ $30 காசை பாதி ரீஃபண்ட் பண்ணிவிட்டேன். $30 கொடுத்துட்டேன். ஸோ எவ்வளோ சொன்னேன், ஃபஸ்ட்டு $35 சொன்னான். $35 இல்லை, அவ்வளோ கொடுக்க முடியாது, இன்றைக்கி வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா. சரி 2 டாம் ரூமுக்கு சொன்னேன். அவனே ரூம் வந்து அப்கிரேட் பண்ணி சரின்னு வச்சு, நீங்கள் வந்து $25 போட்டு $25 to $30 போட்டு பே பண்ணுங்கள்
அப்படின்னா ஸோ பே பண்ணியாச்சு. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இப்போ. ஓகேங்களா? என்னடா தூங்க போன ஆள் நடுவில் நிற்கிறானே பார்த்தீங்களா? என்னங்க நடத்துறானுங்க ஹாஸ்டலு? நான் புக் பண்ணது ஒரு 4 பெட் டாம், 8 பெட் டாம். அது டாம் உள்ள போனா இங்க பிளக் பாயிண்ட் இல்ல, எதுவுமே கிடையாது. சாக்கெட் கிடையாது. ஒரு லாக்கர் ஒர்க் ஆகல. எதுவுமே ஒர்க் ஆகல. தங்குன்னா நான் பேசிக்கிட்டே இருக்கேன். புக்கிங் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதான் வெளிய கடத்திட்டான் அவன். வேற இடத்துல பேசியிருக்கேன் நானு. எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சுங்க. இப்போ நான் வந்து $45 கிட்ட $50 கிட்ட பே பண்ணணும் இப்போ. இவன் பண்ண கூத்துனால. ஆ? ஒண்ணு அட்வர்டைஸ்மென்ட் பண்ணா நல்லா பார்த்துக்கோங்க. அந்த வந்தோம்ல ஹாஸ்டல்ல அதேதான். பேசியிருக்கேன் ஒரு இடத்துல. ஸோ அல்ல தனி ரூமே எடுத்துக்கலாம். என்னங்க பண்றது? இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். ஆனா தூங்க போன ஆள் இப்படி பண்ணிட்டானே பாருங்க. இதெல்லாம் ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட்டு. என்னடா இவன் டாம்ல இருக்க வேண்டியவன் தனி ரூமுக்கு இப்படி வந்தான், என்ன ஆச்சுன்னு கேட்குறீங்க? இப்போ மணி பார்த்தீங்கன்னா 2:20ங்க. ஒரு சின்ன குட்டி சம்பவம் நடந்துச்சு. அது உங்களுக்கு தொகுப்பை நைட்டு நான் சொல்லிடுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா Booking.com மூலியமா வந்து ஒரு 4 பெட் டாம் புக் பண்ணியிருந்தேன். அவன் என்ன பண்ணா, அங்க போய் பார்த்தா 8 பெட் டாம் சைடு சாக்கெட் கிடையாது, ஒன்றும் கிடையாது, லாக்கர் ஒர்க் ஆகல, அது இல்லை, எதுவுமே கிடையாது. நைட் 2 மணிங்க. பேசிக்கிட்டே இருக்கேன் நானு. டப்புனு புக்கிங் கேன்சல் பண்ணி விட்டான். ஏன்டா புக்கிங் கேன்சல் பண்ணி ஃபர்ஸ்ட் ரூம் கொடுத்துட்டான். ரூம் கொடுத்து மேலே இருக்க சொன்னான். சரி ரூம்குள்ள போய் பார்த்துட்டு இதெல்லாம் சொன்னேன். சரி அப்பா உங்களுக்கு மேலே பார்த்துட்டு வந்து கீழே வந்தா டப்புனு பேசிக்கிட்டே இருக்கும் புக்கிங் கேன்சல் பண்ணிட்டான். கேன்சல் பண்ணி செம்ம ஆத்திரமாயிடுச்சு எனக்கு. பேசினாங்க, என்னது இது, காசுலாம் வாங்கிட்டீங்க, வாங்கிட்டதுக்கு அப்புறம் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னா, நல்ல வேலை நான் வந்து 4 லட்சம் சோமம் வந்து நான் வந்து கேஷாக கொடுத்தேன். 1 லட்சம் சோமம் மட்டும் 1.5 சோமம் மட்டும் நான் கார்டில் பே பண்ணேன் நான். இப்போ 1.5 சோமம் எனக்கு தெரியல, எனக்கு கார்டு கேஷாக கொடுத்தது மட்டும் திருப்பி கொடுத்துட்டாங்க. கார்டாக கொடுத்தது அவன் திருப்பி தரல இன்னும். நாளைக்கு காலை தான் தருவான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கார்டு நம்பரை வாங்கிட்டு போயிருக்கான். ஓகேங்களா? சரி, அதுதான் இப்போ பிரச்சனை. இப்போ என்னன்னா, இந்த ரூமில் பாத்ரூம் கிடையாது, வெளியில தான் ஷேர் பண்ணிக்கணும். இந்த நைட்டு 2 மணிக்கு இப்படி அலைய விட்டது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் இந்த காருக்குள்ள ஏறும்போது இந்த டாக்ஸி டிரைவர் என்ன பண்ணாங்க, சரி காரில் வந்து சொல்லிட்டு பேசிட்டு வரும்போது அந்த ஃபுட்டேஜ் அவங்க என்ன பண்ணாங்க, இதை ரெக்கார்ட் பண்ணாதீங்க, இந்த டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜ் டெலிட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் உங்க காருக்குள்ள டாக்ஸி ஏறும்போது அதுக்கப்புறம் நடந்தது உங்களுக்கு என்னால் காட்ட முடியல. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தெரியல எனக்கு. நைட்டு 2 மணிக்கு இப்படி வந்து ஒரு அலையை விட்டு நம்ம ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறோம். எனக்கு எந்த இன்டிமேஷனும் கிடையாது, எந்த வித இதுவும் கிடையாது. நைட் 2 மணிக்கு இப்படி அலைய விட்டா என்னங்க அர்த்தம்? கெட்டதுலேயே இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. இது வரைக்கும் நம்ம இத்தனை ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கோம், இத்தனை இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கோம், எங்கேயுமே இப்படி நடந்தது கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் டைமு. எல்லாத்துக்கும் ஒரு பாடம் இருக்கும்ல. ஸோ இன்னைக்கு எனக்கு இது ஒரு பாடம். ஓகேங்களா? நல்லா இருக்கு, ரிவ்யூ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் புக் பண்ணேன். இது தப்பாகி போச்சு. அதனால என்ன பண்றது? சரி, அல்மைட்டில இப்படி ஆகாம இருக்குதா சரிங்க. இவன் கரகசாரம் நைட்டு 2 மணிக்கு வந்து இப்படின்னு சொல்றான். அந்த ரூம்லையா உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு ஒரு காத்தோட்டமே கிடையாது. அவ்வளோ அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அந்த ரூம். ஆக்சுவலா 4 பெட் டாம் போட்டு 8 பெட் டாமுக்கு வைக்கிறாங்க. கண்டிப்பா வந்து Booking.comல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியே தீர்வேன். ஓகேங்களா? இது ரொம்ப தப்புங்க. இந்த மாதிரி எங்கேயும் பண்ணிடாதீங்க. நான் Booking.com கம்பெனி நாளைக்கு கால் பண்ணி கேட்க போறேன். ஓகேங்களா? ஸோ மக்கள், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ஆல்ரெடி ரொம்ப டயர்டா வந்தேன். இவன் இன்னும் கடுப்பேற்றி விட்டான். அங்கிருந்து நைட்டு இன்னொரு ஹோட்டலில் பிடிச்சி இந்த இடத்த பிடிச்சி இவன்ட்ட வேற பேசி நைட்டு 2 மணிக்கு அவனை எவ்வளோ தூரம் ஒத்து வைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சுங்க. சரி, ஓகே, தூங்க போறாங்க, என்னால் முடியல. காலையில் சந்திப்போம். இது ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸு. நான் மார்னிங் உங்களுக்கு மீட் பண்ணுறேன்.